ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு, உங்கள் மன விருப்பத்தை அவர் தந்தருளுவார். ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் மன விருப்பத்தை அவர் தந்தருளுவார் என்று. உங்களுடைய மன விருப்பம் என்னவாய் இருக்கிறது? எல்லோருக்கும் ஒரு மன விருப்பம் உண்டு, நமக்கும் ஒரு மன விருப்பம் உண்டு. உங்களுடைய மன விருப்பம் என்ன? இந்த நாளில உங்கள் மனம் எதை விரும்புகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தில் நியாயம் இருக்கும் பட்சத்தில், அதில் தெய்வீகம் இருக்கும் பட்சத்தில், அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில், நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் மன விருப்பத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி சங்கீதம் 21 அதிகாரம் 2வது வசனத்துல, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மன விருப்பத்தை தருகிறார், இருதயத்தின் விண்ணப்பத்தை, உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். அப்ப ஆண்டவர் மன விருப்பத்தை தருகிறார், நம்முடைய ஜபங்களை தள்ளாதிருக்கிறார். உங்கள் ஜபங்கள் உண்மையாய் இருக்கும் பட்சத்தில், உங்கள் ஜபங்கள், அந்த ஜபத்துல ஒரு ஜீவன் இருக்கும் பட்சத்துல, அந்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு எந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த மன விருப்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் மன விருப்பத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் நம்முடைய மன விருப்பத்தை தருகிறதுல அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இப்ப என்னுடைய மன விருப்பம் என் தகப்பன் என்ன பண்றார்? தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இயேசுவானவர் என் தகப்பனாய் இருக்கிறார். என் தகப்பனுக்கு தெரியும் என் மன விருப்பம் என்னவென்று. அந்த மன விருப்பத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். இதைதான் சங்கீதம் 20 அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மன விருப்பத்தை தருகிறார் என்பதற்கு வேதாகமம் அநேக வார்த்தைகளை சாட்சியாய் வைத்திருக்கிறது. ஏனெனில் அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை நமக்கு தந்தருளுவதிலே தகப்பன் பிரியமாயிருக்கிறார். அப்ப நம்முடைய மன விருப்பம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எதை விரும்பி கொண்டிருக்கிறோம்? எந்த காரியத்தை விரும்பி கொண்டிருக்கிறோம்? என் மன விருப்பம் இயேசுவா இருக்கும் பட்சத்துல, ஆண்டவராக இயேசுவானவர் தனக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப ஒரு தகப்பனுக்கு பிரியமா ஒரு பிள்ளை வாழும் பொழுது அந்த தகப்பன் என்ன செய்வார்? தம் பிள்ளையின் மன விருப்பத்தை சரியா செய்து கொடுப்பார். நல்ல பிள்ளைகளுக்கு மன விருப்பம் நிறைவேற்றப்படும், பொல்லாத பிள்ளைகளுக்கு அது கிடைக்காது. பொல்லாத பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? மனதுல நிறைய காரியங்களை விரும்புவாங்க. மனதுல நல்ல நல்ல காரியங்களை விரும்ப மாட்டாங்க, பொல்லாத காரியங்களை விரும்புவாங்க. அதை எப்படி தகப்பன் தருவார்? இன்னைக்கு இயேசு நான் ஜெபிச்சா கொடுத்துருவாரு, இயேசு நான் ஜெபித்தா செஞ்சிருவாரு, ஆண்டவர் எனக்கு எல்லாமே நியாயமா. நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்துல, நம்முடைய மன விருப்பத்துல ஒரு நியாயம் இருக்கும் பட்சத்துல அதை நிச்சயமாய் தந்தருளுவார். அப்ப இன்னைக்கு நம்ம மன விருப்பம் எப்படி இருக்கு? ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க, தகப்பனுடைய அரவணைப்புல வாழ்றாங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள இருக்கிறாங்க. இதை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இந்த கெட்ட குமாரன் இளைய குமாரன், மூத்த குமாரன் இளைய குமாரன் கூட சொல்லலாம், இப்படி 2 பேர் இருக்காங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தகப்பன் வீட்டுல ஆசீர்வாதமா வாழ்ந்த பிள்ளை என்ன பண்ணுது? தகப்பன் வீட்டுல இருந்து ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு என்னுடைய பங்கை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? இந்த ஒரு பிள்ளை தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போகுது. ரொம்ப தூரம் போய் ஆஸ்திகளை அழித்து போட்டு, தன்னுடைய மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, கடைசியில என்ன ஆயிடுச்சு? பன்றி தின்ற அந்த தீவனத்துக்கு ஆசைப்படுது. எப்படி இருக்கு? பன்றிகள் தின்னக்கூடிய தீவனத்திற்கு ஆசைப்படுது. ஆஸ்திகள் அழிச்சு போட்டாச்சு. இப்படிதான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய மன விருப்பங்களை சில நேரத்தில் கொடுத்துடுறாரு. அந்த மன விருப்பமே நமக்கு என்னவா மாறிடுது? கண்ணியாய் மாறிவிடுகிறது, சாபமாய் மாறிவிடுகிறது, நம்முடைய வாழ்க்கையை அழைத்து விடுகிறது. ஏனெனில் நம்ம மன விருப்பம் நியாயமா இருக்கும் பட்சத்துல அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய மன விருப்பம் பொல்லாத காரியமா இருக்கும் பொழுது அதுவே நமக்கு சாபத்தையும் தரித்திரத்தையும் அதே போல் பொல்லாத வல்லமைகளுடைய காரியங்களையும் நமக்கு கொண்டு வந்துடும். அப்படிதான் இந்த பிள்ளை என்ன பண்ணா பாருங்க,
இப்ப இந்த இடத்துல இந்த 2 பிள்ளைகள் அவருடைய தகப்பன் இயேசுன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிட்ட 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் பிரியமான பிள்ளைகள் தான். அப்ப ஒரு பிள்ளை இயேசு கூடயே இருக்கு. இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுது? எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும், நீங்க என் பிரச்சனையை தீத்தா மட்டும் போதும், என் வியாதியை தீத்தா மட்டும் போதும், என் தழுதத்தை தீத்தா மட்டும் போதும், எனக்கானதை கொடுத்துட்டீங்கன்னா நான் சீக்கிரமா போயிடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் அப்படிதான் இருக்காங்க. நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தை அப்படிதான் கேட்கிறாங்க. என் பிரச்சனை தீந்தா போதும், நான் போயிடுவேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு. போன பிறகுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. போன பிறகுதான் பெரிய பிரச்சனையே வந்தது. இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருந்தான். போன பிறகு எல்லாமே போய் கடைசியில மோசமான காரியம், நஷ்டம். அப்ப நம்ம மன விருப்பம் நியாயமா இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நம்ம ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருகும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமா இருக்கும். அப்ப தூரமா போன பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆச்சு பாத்தீங்களா? அப்ப நம்ம மன விருப்பத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பம் எப்படி இருக்கிறது? சங்கீதம் 145:19 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்ப என் மன விருப்பத்தை ஆண்டவர் செய்யணும்னா நான் அவருக்கு பயப்படணும். பயம் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து போக கூடாது. அப்பப்ப பயம் வந்துடும். ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும்போது பயம் வந்துடும், போராட்டம் வரும்போது பயம் வந்துடும், வியாதி வரும்போது பயம் வந்துடும், நெருக்கடி வரும்போது பயம் வந்துடும். அப்புறம் பயம் போயிடும். கொஞ்ச நாளுக்கு பயம், அதுக்கப்புறம் ஜாலி. அதுக்கப்புறம் அது பாருங்க, அதுதான் கர்த்தர் தனக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாராம்? மன விருப்பத்தை தருகிறார். அந்த மன விருப்பத்தை தருகிறவர் அந்த மன விருப்பத்தை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்ல, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். யாருடைய மன விருப்பம் சரியா இருக்குதோ அவர்களுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ரட்சிக்கிறார், பாதுகாக்கவும் செய்கிறார். மன விருப்பத்தை தந்து ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாக்கவும் செய்கிறாராம். அப்ப பாருங்க, நம்முடைய மன விருப்பம் சரியானதா இருக்கணும். இந்த இளையகுமாரன், மூத்தகுமாரன், இளையகுமாரன் மாதிரி, இளையகுமாரன் மாதிரி தகப்பன் கிட்ட இருந்து எனக்கு நன்மை மட்டும் கிடைச்சா போதும். இன்னைக்கு எப்படி நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறோம்? என் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இயேசுதான். என்னுடைய நிரந்தர ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள இடும் இயேசுதான், அவருடைய வார்த்தை தான். ஆனா தற்காலிகமா என் பிரச்சனைக்கு அவர் தேடும் பொழுது நாமே என்ன பண்றோம்? பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய மன விருப்பத்தை கொடுத்துடுவார். ஆனா அதை வச்சு கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது. இந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இப்படி நம்முடைய மன விருப்பம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம மன விருப்பத்தை எப்படி அவர் கொடுக்கிறார், எந்த விதத்தில் கொடுக்கிறார்? அதே சங்கீதம் 21:3 வாசிச்சு பாருங்க. நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உத்தம ஆசீர்வாதங்களை தருகிறார். உத்தம ஆசீர்வாதங்களை. அப்ப இந்த மன விருப்பத்தை எப்படி கொடுக்கிறாரா? அந்த மன விருப்பத்துல உத்தம ஆசீர்வாதத்தை தருகிறாரா? இந்த இடத்துல 2 இருக்கு. உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஆசீர்வாதங்கள் இருக்கு. உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? பெருசா தெய்வீகத்திற்குள்ள வாழ முடியாது. ஆனா தெய்வீகத்திற்குள் வாழும் பொழுது உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனா தெய்வீகத்தை சம்பாதிக்கவே முடியாது. அப்ப தெய்வீகமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அப்ப நமக்கு முதலாவது தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தெய்வீக ஆசீர்வாதங்கள். இந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் நம்ம மன விருப்பமா இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். எபேசியர் 1:1 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலாமும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? சரியா ஜெபிக்கிறது, சரியா வேத வாசிக்கிறது, சபைக்கு சரியாய் செல்வது, சபைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை சரியாய் கொடுப்பது, தேவனுடைய பார்வையில நீதிமானாய் நடந்து கொள்வது. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்று அநேகர் என்ன பண்றாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புறாங்க. நான் செழிப்பா வாழணும், ஆடம்பரமா இருக்கணும், அதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்னதுதான். பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பணம் மட்டும் சாத்தியம் அல்ல, ஜெபம் தான் அதுக்கு சாத்தியம், தெய்வீக தான் அது சாத்தியம். தானியேலை சிங்கத்தின் கெவியில தூக்கி போடுறாங்க, பணம் காப்பாத்தலங்க, பணம் காப்பாத்தல, அவனுடைய தெய்வீகம் தான் அவனை காப்பாற்றியது, அவனுடைய ஜெபம் தான் அவனை காப்பாற்றியது. அந்த சிங்கத்துக்கு பணமும் தெரியாது, நகையும் தெரியாது, ஆடம்பரமும் தெரியாது, இவன் எவ்வளவு பெரிய ஞானவானும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உள்ள இருக்கிற தானியேல் தெய்வீகத்திற்குரியவன். அவனை சீண்ட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. செங்கல் சூளையில சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி போடுறாங்க. நெருப்பு, அக்னிமயமான ஒரு சூழ்நிலை, கொல்லாத மனிதர்கள் மத்தியில மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அங்க காப்பாத்துறது அவர்களுடைய தெய்வீகமும் ஜபம் மட்டும்தான்.
அந்த இடத்துல பணம் உதவாது. கடைசி நாட்களிலே பணம் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த கிருபை, இத பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஜபத்துக்கு பதில் இத பணம் கொடுத்து வாங்க முடியாது. தெய்வீகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. தெய்வீக சுகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. விடுதலையை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இது எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதை எந்த கடையிலும் கிடைக்காது, எங்க பணம் கொடுத்தும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரா. இதுதான் சங்கீதம் 21:3 நாம பார்த்தோம். உத்தம ஆசீர்வாதங்களை தருகிறார். ஏசாயா 32:15 நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். வனாந்திரம் செழிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு. நான் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறும். இப்ப உங்க பார்வையில உங்க வாழ்க்கை வனாந்திரம் மாதிரி தெரியும். ஒண்ணுமே இல்லாத இடம். வனாந்திரம்னா காய்ந்து போயிருக்கிற இடம், செடி கொடிகள் வளராத இடம், தண்ணி இல்லாத இடம், ஒரு வறட்சி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ விரும்பு, உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் செழிப்பாய் மாறும். அப்ப வாழ்க்கை செழிப்பா மாறணும்னா ஆவிக்குரிய தெய்வீக ஆசீர்வாதங்களை நாடணும். அதை என்ன பண்ணணும்? அது என் மன விருப்பமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, உபாகமம் 28:11 12 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன் ஆசீர்வதிக்கப்படும், நிலம் ஆசீர்வதிக்கப்படும், மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வாதமா இருக்கும், வானத்தின் பொக்கிஷங்களை கொடுப்பாரு ஆண்டவர். பாருங்க, அப்ப நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மனதில் விரும்பும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை பெரிதாகிறது. அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் செழிப்பாக்குகிறது, வானத்தின் செல்வத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப என்னுடைய மன விருப்பம் என்ன? என்னுடைய மன விருப்பம் தகப்பன் கிட்ட இருந்து, ஆண்டவராக இயேசு என்கின்ற தகப்பன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிளம்புறது இல்லை. என் மன விருப்பம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது என்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது அவர் என்ன தருகிறாராம் பாருங்க. அதே சங்கீதம் 21:3 சிரசில பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது எதை தந்தார்? மன விருப்பம், உன்னத ஆசீர்வாதங்களை தருகிறார். இரண்டாவது சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். அவர் பாருங்க, இந்த கிரீடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறதா இருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசுவானவர் நம் வாழ்க்கையை அலங்கரிக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கிரீடம் என்பது அலங்காரம். அப்ப இதுவரைக்கும் என் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு, என் மன விருப்பம் சரியா இருக்கும் பட்சத்துல என் வாழ்க்கை இனிமே அலங்காரமான வாழ்க்கையாக இருக்கும், கிரீடமான வாழ்க்கையா இருக்கும். இது எங்க தராராம் தெரியுமா? சோதனை வேதனையின் மத்தியில கிரீடத்தை தருகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த சோதனையில இருக்கிறீங்க, எந்த வேதனையில இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் கிரீடம் இருக்கு. உங்களுக்கு தான் ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்து அலங்காரமாய் வைக்க போகிறார். நிறைய பேர் இன்னைக்கு உலகபூர்வமான அலங்காரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகபூர்வமான அலங்காரமான வாழ்க்கை அது என்னைக்குமே நிரந்தரம் இல்லை. அந்த அலங்காரத்தை கொண்டு எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது, பாதாளத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் கொடுக்கிற அலங்காரமான கிரீடத்தை கொண்டுதான் பரலோகம் போக முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அலங்காரத்தை தருகிறார். முதலாவது உன்னத ஆசீர்வாதங்களை தருகிறார், இரண்டாவது அலங்காரத்தை தருகிறார். யோபு 19:9 வாசித்து பாருங்க. என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யோபு எப்படி சொல்றாரு பாருங்க. எந்த சூழ்நிலை தெரியுமா? இந்த யோபுக்கு கிரீடம் எதுவா இருந்தது தெரியுமா? அவன் வாழ்க்கையில அதன் கிரீடம் மரியாதை, அந்தஸ்து, அதே போல செல்வம், குடும்பம், பிள்ளைகள், சகல காரியங்கள் எல்லாம் போயிடுச்சு இவனை விட்டு. அததான் யோபு சொல்றாரு, இதுதான் என் வாழ்க்கையில் கிரீடமா. ஒரு மனிதனுடைய கிரீடம் இதுதான். அவன் குடும்பம் ஒரு கிரீடம், அவனுடைய அந்தஸ்து ஒரு கிரீடம், அவனுடைய மரியாதை ஒரு கிரீடம், அவனுடைய பலன் ஒரு கிரீடம், எல்லாம் போயிடுச்சு. என் கிரீடம் எடுத்து போட்டார் ஆண்டவர். பாருங்க, இது சொல்றான். ஆனா இதை மறுபடியும் ஆண்டவராக இயேசுவானவர் யோபுக்கு தந்தார். இழப்புகள் மத்தியில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சில சோதனைகளை கொடுக்கிறார் என்றால் நம்மை எந்த வழியில ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு கிரீடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் உங்களை நிச்சயமாய் அலங்கரிக்கும். நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அப்ப இனி வரப்போகும் நாட்கள்ல பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க? பெற்றோருக்கு கிரீடமா இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு முள் கிரீடமா இருக்கிறாங்க, முள்ளா இருக்கிறாங்க, குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, உங்கள் மன விருப்பம் சரியா இருக்கும் பட்சத்துல உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கிரீடமா இருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படி இருக்கே. உங்கள் மன விருப்பம் சரியா இருக்கும் பட்சத்துல உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரீடமா இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25 அவர் அழிவில்லாத கிரீடத்தை தருகிறார். அவர் கொடுக்கிற கிரீடத்தை யாராலையும் அழிக்க முடியாதுங்க. உலகம் கொடுக்கிற கிரீடத்தை உலகம் எடுத்துக்கொள்ளும்,
ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த அலங்காரமான கிரீடம் அது யாராலும் எடுக்க முடியாது. இந்த கிரீடம் என்ன தெரியுமா? இந்த கிரீடத்தை எங்கேயும் செய்யவும் முடியாது, வாங்கவும் முடியாது. 1 தெசலோனிக்கேயர் 2:19 நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷம் மகிழ்ச்சி கிரீடத்தை தருகிறார். அப்ப இன்னைக்கு நான் இழந்து போன சந்தோஷம் என்கின்ற கிரீடத்தை அவர் தருகிறார். நான் இழந்து போன மகிழ்ச்சி என்கின்ற கிரீடத்தை அவர் தருகிறார். உலகம் 1000 விஷயங்களை கொண்டு வரட்டும், 1000 விஷயம் கொண்டு வந்து என்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உலகம் எடுத்துக்கோ, யார் எடுத்துட்டு போனாலும் சரி, பிசாசு எடுத்துட்டு போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய மன விருப்பம் நான் என்னுடையதா இருக்கும் பட்சத்துல நீ இயேசுதான் என் மன விருப்பம்னு நினைக்கும் பொழுது நீ இழந்து போன சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் பெற்றுக் கொள்வார். அப்ப இன்றைக்கு மன விருப்பத்தை தந்தருள்வார்னா 2 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். உத்தம ஆசீர்வாதங்களை தருகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். 2வது பொற்கிரீடத்தை தருகிறார், அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி எனும் கிரீடத்தை தருகிறார். துக்கமான வாழ்க்கையை மாற்றி அலங்காரமாய் மாற்றுகிறார். 3வது சங்கீதம் அதே 21:4 தீர்காயுசை தருகிறார். பாருங்க, சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சங்கீதம் 21 எப்படி சொல்றாரு? என் மன விருப்பத்தை தந்தார். என் மன விருப்பம் எப்படி இருந்தது? தெய்வீகமா இருந்தது. ஆகையால் என் தெய்வமாகிய இயேசு என் வாழ்க்கையில உத்தம ஆசீர்வாதங்களை தந்தார். நான் இழந்த பொற்கிரீடம், அதாவது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தார். இப்ப தீர்க்க ஆயுசை தராராம். எத்தனை பேருக்கு ஆயுசு நாள் போயிருமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க? என் வியாதி என்ன அழிச்சிருமோ, என் கடன் என்ன அழிச்சிருமோ, பொல்லாத மனிதர்கள் என்ன அழிச்சிருவாங்களோ, பிசாசு என்ன அழிச்சிருமோ, பொல்லாத வல்லமைகள் என் வாழ்க்கைக்குள்ள பூந்து என் வாழ்க்கையை அழிக்குமோ, என் சரீரத்தை அழிக்குமோ, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் தீர்க்க ஆயுசை தருவேன். விசுவாசிங்க. இயேசுவை மன விருப்பமா வச்சு வாழும்போது உங்கள் வாழ்க்கையில தீர்காயுசு உண்டாகும். தீர்காயுசு எதை காண்பிக்கிறது? நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. மனிதன் பாவம் செய்து என்ன பண்ணான்? தீர்காயுசை இழந்து போனான். அதாவது தீர்காயுசு என்பது பரலோக பிரயாணத்தை காட்டுகிறது. தீர்காயுசு இல்லைன்னா பாதாளத்துக்கு போக வேண்டியதான், எரி நரகத்துக்கு போக வேண்டியதுதான். 1 யோவான் 2:25 இப்படியா சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன், அதாவது மரித்து நாம் எங்க போக போறோம்? பரலோகம் போக போறோம். மரித்து பாதாளம் போக கூடாது. ஆசீர்வாதம் பாருங்க, எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் இருக்கு. அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், தெய்வீகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அதே போல கிரீடம் எனும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்ப நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏன்னா நாம மரித்து எங்க போக கூடாது? பாதாளத்துக்கு போக கூடாது. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது நித்திய ஜீவன் இருக்கிறவனாதான் உண்டாக்குனார். ஆனா அவன் பாவம் செய்து என்ன பண்ணான்? நித்திய ஜீவனை இழந்து போனான். அப்ப பாவம் செய்யும் பொழுது நித்திய ஜீவன் இழக்கப்படுகிறது. இயேசு என் மன விருப்பமா இருக்கும் பொழுது எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படிதான் இயேசுவானவர் பிறந்தார். அப்ப இன்னைக்கு உத்தம ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், மன விருப்பத்தை தந்தருள்வார்னு சொன்னா, முதலாவது உத்தம ஆசீர்வாதங்களை தருகிறார். 2வது சிரசில கிரீடத்தை தருகிறார், அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி எனும் கிரீடத்தை தருகிறார். 3வது தீர்காயுசை தருவார். உங்கள் தீர்காயுசு அவர் கரத்தில் இருக்கிறது. நம்ம ஆயுசு காலம் யார் கரத்தில் இருக்கான்? இயேசுவின் கரத்தில் இருக்கான். நீதிமொழிகள் 3:16 அதாவது ஆண்டவராக இயேசுவை காண்பிக்கிற வலது கையில் தீர்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுக்கு தீர்காயுசையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுக்கிறார். இயேசு கொடுக்கிற செல்வத்திலும் இயேசு கொடுக்கிற தீர்காயுசும் பிரச்சனையே வராதுங்க. பிசாசு செல்வத்தை கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, பெரிய அழிவுல கொண்டு போய் வைப்பான். சந்தோஷத்தை எடுத்துருவான், சமாதானத்தை எடுத்துருவான், தூக்கத்தை எடுத்துருவான். ஆனா ஆண்டவர் பாருங்க, என் கையில தீர்காயுசத்தை, இந்த தீர்காயுசு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலும் தீர்காயுசு உண்டாகும். அவர் கையினால செல்வமும் உண்டாகும். நீதிமொழிகள் 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்ப நிலையான ஆசீர்வாதங்களை ஆண்டவராக இயேசுவால மட்டும்தான் தர முடியும். நிலையற்ற ஆசீர்வாதங்கள் வருது, அது பொங்கி வலியுது, அது ரொம்ப என்ன அபிர்விதமா என்ன ஆசீர்வதிச்சிருக்குன்னா அது ஒரு நாள் உங்களை விட்டு எடுபட்டு போகும். பெரிய பெரிய கோடீஸ்வர மல்டி மில்லியனர்லாம் ஒரே நாள்ல ரோட்டுக்கு வந்த அவலங்கள் உண்டு. வியாதியில படுத்து போராட்டங்கள் பட்ட பாடுகள் உண்டு. ஆனால் அவர் கொடுக்கிற செல்வம், அந்த செல்வத்தை யாராலும் உங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற தீர்காயுசை பொல்லாத வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. அப்ப எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். மன விருப்பம், என் மன விருப்பம் இயேசுவா இருக்கும் பட்சத்துல அவர் எனக்கு முதலாவது உத்தம ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். 2வது என் வாழ்க்கையில நான் இழந்து போன சந்தோஷம் மகிழ்ச்சி எனும் கிரீடத்தை தருகிறார். 3வது என் வாழ்க்கையில ஊசலாடிக்கிட்டு இருக்கிற ஆயுசு எப்படி இருக்குமோ தீர்காயுசையும் செல்வத்தையும் தருகிறார். 5வது காரியத்தை சொல்லுகிறேன். அதே சங்கீதம் 21:5 வாசிப்போம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கும், மேன்மையும் மகத்துவமும் அவனுக்கு அருளினார். இங்க பாருங்க, ரட்சிப்பை தருகிறார். பாருங்க, ஆசீர்வாதத்தை தந்துடுறாரு,
கிரீடத்தை தந்துடுறாரு, தீர்காயுசை தந்துடுறாரு. இப்ப ரட்சிப்பு பாதுகாப்பை தராராம். நமக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ள வாழும் பொழுது அதை திருடன் வந்து எடுத்துக்க கூடாது, பொல்லாங்கானவன் வந்து எடுத்துக்க கூடாது, பிசாசு வந்து எடுத்துக்க கூடாது, பொல்லாத வல்லமைகள் வந்து எடுத்துக்க கூடாது என்பதற்காக அவரே நம்மை பாதுகாக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பு பாதுகாப்பை காட்டுகிறது. இந்த ரட்சிப்பை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவராக இயேசுவானவர் தன் சிலுவையின் மூலமாக ரத்தம் சிந்தி அந்த ரத்த கோட்டைக்குள்ளே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவது பெரிய ஆசீர்வாதம் பாதுகாப்பு. மன விருப்பத்தை தந்து அருளுகிறார்னா, என் மன விருப்பம் இயேசுவா இருக்கும்போது என் வாழ்க்கையில உன்னத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தீர்காயுசு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். இதையெல்லாம் வச்சு நான் அனுபவிக்க எனக்கு ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் தருது. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. என் மன விருப்பம் இயேசுவா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இதே வசனத்துல பாருங்க, ரட்சிப்பம் மட்டும் அல்ல, மேன்மையையும் தருகிறார். வாழ்க்கையில ஒரு மேன்மையை தரார். இதுவரைக்கும் மேன்மையை இழந்த இடத்துல ஒரு மேன்மையை தருகிறார். அந்த மேன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். உபாகமம் 28:1 சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சரி, படிப்பால் இருந்தாலும் சரி, பணத்துல இருக்கிறவங்க சரி, அந்த இடத்துல கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல மேன்மை இழந்தீர்களோ அதே இடத்துல மேன்மை வாழ்வீங்க. அப்ப மன விருப்பம் இயேசுவா இருக்கும்போது என் வாழ்க்கை மேன்மைப்பட்டுக்கிட்டே போகும். அது மேன்மை இல்லை. நீதிமொழிகள் 15:33 மேன்மைக்கு முன் தாழ்மை என்று போட்டிருக்கு. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. மேன்மை வந்த உடனே என்ன ஆயிடுது? தாழ்மை இல்லை. அப்ப இன்னைக்கு அவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படும் பொழுது என் மன விருப்பத்தை அவர் தருகிறவராய் மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எபேசியர் 2:6 கிருபையில மேன்மை. இந்த கிருபை தான் ஏந்துது, தாங்குது, தப்பு வைக்குது, சுமக்குது, நடத்துது, போதிக்குது. அந்த கிருபையை குறித்து மேன்மையை வைப்பாரு. எல்லாருக்கும் ஒரு கிருபைனா உங்களுக்கு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கிருபைகளும் கிடைக்கும். மன விருப்பம் இயேசுவா இருக்கும் பொழுது உங்கள் மன விருப்பம் எப்படியா இருக்குது? யோசித்து பாருங்கள். என் மன விருப்பம் இயேசுவா இருக்கா? இல்ல இயேசு கிட்ட சுயநலமா வந்துகிட்டு இருக்கேனா? அவரை நோக்கி நான் சுயநலமா ஜெபித்துட்டு இருக்கேனா? எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், நான் இயேசு விட்டு போயிடலாம் நினைக்கிறேனா? என் மன விருப்பம் கடைசி நாள் மட்டும் இயேசுவா இருக்கும்போது அவர் சொன்ன உன்னத ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். தெய்வீகமான வாழ்க்கை வாழ்வீர்கள். அது மட்டும் இல்ல, உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அடுத்தது என்ன தராரு? சந்தோஷம், மகிழ்ச்சின்ற கிரீடத்தை தராரு. அடுத்தது என்ன தராரு? தீர்காயுசை தராரு. தீர்காயுசு மட்டும் இல்ல, உங்கள் வாழ்க்கையில செல்வத்தையும் தருகிறார். அடுத்தது பாருங்க, அதை அனுபவிக்க பாதுகாப்பையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கை மேன்மையா வைப்பார். அப்ப என் மன விருப்பம் எப்படி இருக்கு இன்னைக்கு? ஆண்டவருக்கு தெரியும் நம்ம மன விருப்பம் என்ன என்று. மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் உங்க மன விருப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி. 6வது காரியத்தை சொல்லுகிறேன். என்ன மன விருப்பத்தை தரப்போகிறார்? சங்கீதம் 21:6 அதிலே வாசிப்போம். நித்திய ஆசீர்வாதங்களுக்கும் உள்ளாயிருக்கிறார், நித்திய ஆசீர்வாதங்களுக்கும் உள்ளாக்குகிறார், உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறார். அடுத்தது பாருங்க, மகிழ்ச்சியை தருகிறார். மகிழ்ச்சி யாரும் எடுக்க முடியாத மகிழ்ச்சி, யாரும் தர முடியாத மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை தருகிறாரா? இந்த மகிழ்ச்சி எந்த கடையிலும் கிடைக்காது. எங்க கிடைக்கிறான்? தேவ சமூகத்தில் கிடைக்கிறது. எவன் ஒருவன் சபையின் மேல் வாஞ்சியா இருக்கிறானோ, இயேசுவின் மேல் மன மகிழ்ச்சியா இருக்கிறானோ, இயேசுவை விருப்பப்படுகிறானோ, அவர் வேதத்தில் பிரியமா இருக்கிறானோ, அவருடைய ஆராதனையை கேட்க அவரை ஆராதிக்க உற்சாகமா இருக்கிறானோ, அந்த தேவ சமூகத்தில் தான் இந்த மகிழ்ச்சி இருக்கு. தேவ சமூகத்தில் இந்த மகிழ்ச்சி இருக்கு. அப்ப ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மன விருப்பத்தை. ஒரு மனுஷனோட விருப்பம் என்னவா இருக்குங்க? ஆசீர்வாதமா வாழணுங்க, தெய்வீகமா வாழணுங்க, இழந்து போன கிரீடத்தை பெறணுங்க, தீர்காயுசா இருக்கணுங்க, செல்வமா இருக்கணுங்க, அதை பாதுகாக்கணுங்க, மேன்மையா வாழணும். இது எல்லாம் கொடுக்கிறாரா? யாருக்கு? மன விரும்புகிறவர்களுக்கு, உண்மையான மன விருப்பம் உடையவர்களுக்கு. இயேசுதான் என்னுடைய மன விருப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப பாருங்க, அவருடைய சமூகத்துல வைத்து மன மகிழ்ச்சியை தராராம். சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். எங்க இயேசுதான் வந்துட்டோமோ, அவருடைய சமூகம் தான் வந்துட்டோமோ, அங்க ஆனந்தம் இருக்கான். அதே சங்கீதம் 31:7 கிருபையினால மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி பாருங்க பல விதத்துல இருக்கு. ஒருத்தர் பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தா ஒரு மகிழ்ச்சி வரும். 1 கோடி ரூபாய் பணம் திடீர்னு நமக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்தா மகிழ்ச்சி வரும். ரொம்ப நாள் நீடித்த நாளா காத்திருந்த காரியம் ஜெயமா மாச்சுனா மகிழ்ச்சி வரும். ஏதாவது வழக்கில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மகிழ்ச்சி வரும். அவர் பாருங்க, மகிழ்ச்சியை பல விதமா கொடுக்கிறாரோ. அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து பரிபூர்ண மகிழ்ச்சியை மட்டும் இல்ல, கிருபையின் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். இதே சங்கீதம் 119:70 வாசிச்சு பாருங்க. வேதத்தில் மன மகிழ்ச்சி, இது ரொம்ப நமக்கு முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது. ஆனா மகிழ்ச்சி மட்டும் வேணும். என் துக்கம் சந்தோஷமா மாறணும், எனக்கு மகிழ்ச்சி வேணும். எப்படி வரும்?
எப்படி வரும்? விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு வேதாகமத்தை நம்ம இருதயத்தில் விதைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அறுவடை மகிழ்ச்சியா இருக்கும். எங்க நீங்க உங்க கடவுளுடைய வார்த்தை இருதயத்தில் விதைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அருமையான தோட்டம் போல செழிப்பா இருக்கும். உங்கள் வாழ்க்கை அபரிவிதமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, உமது வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. இந்த இருதயத்திற்கு மகிழ்ச்சியா வேற எதுவும் நிரந்தரமா கொடுக்க முடியாதுங்க, கடவுளுடைய வார்த்தை தான் கொடுக்க முடியும். அப்ப கடவுளுடைய வார்த்தையில ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அப்ப இன்னைக்கு விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்ல, மகிழ்ச்சி இன்னொருத்திலே இருக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3. அப்ப உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணும், அதுல ஒரு மகிழ்ச்சி வரணும்னா நான் காத்திருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கணும், இயேசுவின் கிரியைக்காக நான் காத்திருக்கணும். அப்ப என் மன விருப்பம் இயேசுவா இருக்கணும். அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் மன விருப்பத்தை நிச்சயமா தந்தரணும். என்ன மன விருப்பம் இருக்கு? உலகபூர்வமான மன விருப்பமா, தெய்வீகமான மன விருப்பமா? அப்ப அவருக்கு பயந்து வாழும் பொழுது உங்கள் மன விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். உத்தம ஆசீர்வாதங்கள், அதாவது தெய்வீக ஆசீர்வாதங்களை கொடுப்பார், கிருபையை தருவாரு, ஜபத்திற்கு பதிலை கொடுப்பாரு, தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு, விடுதலையை கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தருகிறார், செல்வமா வாழ வைக்கிறார், தீர்காயுசை தராரு, நீங்க இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறாரு, அலங்காரமான வாழ்க்கை வாழ்வீங்க. அது மட்டும் இல்ல, தீர்காயுசை தரது மட்டும் இல்ல, இதை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசுவே தன்னுடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து உங்களை பாதுகாப்பார். இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கணும். அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். அப்ப என்னுடைய மன விருப்பம் இயேசுவா இருக்கும் பொழுது அவர் எனக்கு சகலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்கள் மன விருப்பம் என்ன? இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் மன விருப்பத்தை குறித்து பேசி இருக்கிறார். உங்கள் மனம் விரும்புகிற காரியம் நியாயமா இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில உங்கள் மன விருப்பம் எதை சார்ந்து இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். செய்தியை கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மன விருப்பத்தை அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.